الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே எல்லையற்ற புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் கருணையும் ஸலாம் எனும் இரேற்றமும் எம் உயிரிலுமினிய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்த தம சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய உண்மையான முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் பேர்கள் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமாம் அல்லாஹ்வின் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் நேர காலத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை அவசியமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை எல்லாம் விலக்கி ஹராமாக்கியிருக்கின்றானோ அத்தகைய அனைத்து விடயங்களை விற்றும் ஒற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும், எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் குறிப்பாக தனிமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை மாத்திரம் அஞ்சி தக்வாவுடைய இறையற்றுடைய வாழ்க்கையாக நம்முடைய முழு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும்படி முதற்கண் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் ஏராளமான படைப்புகளை படைத்திருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்பினங்களில் அல்லாஹ் படைத்த படைப்பினங்களில் சிலதை விட சிலதை அல்லாஹ் சிறப்புக்குரியதாக ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது வரப்புக யக்லுகு மா யஷாஉ வ யக்தார், அல்லாஹ் சொல்கிறான், உலகத்துல படைத்த படைப்பினங்கள்ல அல்லாஹ் சிலதை விட சிறப்புக்குரியதாக கண்ணியமானதாக அல்லாஹ் இருக்கிறான். மேலானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாக எமக்கு செய்ய முடியாததை, எங்களால் சிறப்பிக்க முடியாதவைகள் எல்லாம், அந்த அதிகாரம் தரப்படாத விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா செய்வதாக இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமா அல்லாஹ் சொல்கிறார். கண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில் உலகத்துடைய வஸ்துக்களில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பூமியை படைத்திருக்கிறான். பூமியில் எல்லா இடங்களையும் விட கஅபத்துல்லாஹ் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தை, இந்த மக்கா முக்கர்ரமா அந்த பூமியை அல்லாஹ் சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறான்.
மேலானவர்களே, தண்ணீரில் ஆக சிறந்த தண்ணீராக, சிறப்புக்குரிய தண்ணீராக, குர்ஆனும் ஹதீஸும் பேசக்கூடிய போற்றக்கூடிய தண்ணீராக அல்லாஹ் ஜம்ஸம் தண்ணீரை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார், சிறப்புக்குரியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். கண்ணியமிக்க மேலானவர்களே, நபிமார்களில் ரசூல்மார்களில் எல்லா நபிமார்களின் விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சய்யிதுல் அன்பியா, நபிமார்களின் தலைவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்புக்குரியவராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். மேலானவர்களே, மலக்குமார்களில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்புக்குரியவராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். மேலானவர்களே, ஏனைய உம்மத்தை விட இந்த உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலே உம்மத்துகளிலே மிகவும் சிறந்தவர்கள் நீங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை அல்லாஹ் ஏனைய உம்மத்தை விட சிறப்பித்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இதுபோல் அல்லாஹ் சுவர்க்கத்தை படைத்த அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அல்லாஹ் சிறப்புக்குரிய ஒரு சுவர்க்கமாக ஆக்கியிருக்கிறார். அதனால் தன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சுவர்க்கத்தை கேட்கும் பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்றாக சொன்னார்கள். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை விட ஒன்றை சிறப்புக்குரியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதே போன்று மேலானவர்களே, மாதங்களில் 12 மாதங்கள், 12 மாதங்களை அமைத்தது அல்லாஹ். இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்ض மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். 12 மாதங்களை படைத்த அல்லாஹ் 4 மாதங்களை சிறப்புக்குரிய மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த 4 மாதங்கள், முதலாவது துல்காதாவுடைய மாதம், இரண்டாவது நாம் இருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், மூன்றாவது முஹர்ரம் மாதம், மேலானவர்களே, அதே போன்று இடையிலே வரக்கூடிய ரஜபுடைய மாதம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வருடத்தினுடைய கடைசி மாதம். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இன்றைய நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் ஹிஜ்ரி 1447 வருடத்தில் 25வது நாளிலே கடைசி ஜும்ஆவோடு இருந்து கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, அடுத்த மாதம், அடுத்த வருடம் ஹிஜ்ரி 1448 முஹர்ரம் மாதத்தை அடைய இருக்கிறோம். வருடத்தின் இறுதியிலும் சிறப்புக்குரிய மாதமாக, வருடத்தின் ஆரம்பையும் முஹர்ரம் மாதத்தையும் அல்லாஹ் சிறப்புக்குரிய மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு புதிய ஒரு வருடத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். இந்த முஹர்ரம் மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்பு ஆஷூராவுடைய, தாசுஆவுடைய நோன்புகள் இருக்கிறது. இந்த மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுக்கு பின்னால் மிகவும் சிறப்புக்குரிய நோன்பு தான் முஹர்ரம் மாதத்திலே நோன்பு என்பதாக சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே நாங்கள் ஹிஜ்ரி 1447 கடைசி கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு புதிய ஒரு வருடத்தை அடைய இருக்கிறோம், ஒரு புத்தாண்டை அடைய இருக்கிறோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, எனவே புதிய ஆண்டை அடைய இருக்கக்கூடிய நாம், ஒரு புத்தாண்டை வரவேற்பதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள், இன்று நாம் கழித்திருக்கக்கூடிய இந்த வருடத்தினுடைய ஹிஜ்ரி 1447 எப்படி கழித்திருக்கிறோம், எந்த அமைப்பிலே நாங்கள் கழித்திருக்கிறோம், கொஞ்சம் எங்களுடைய உள்ளத்தை கை வைத்து ஒரு மீள் பரிசீலனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வருடத்தினுடைய தொழுகைகளை, ஐங்கால தொழுகைகளை எந்த அளவுக்கு நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். மேலானவர்களே, இந்த வருடத்தினுடைய ரமலானுடைய மாதத்திலே நோன்பை முழுமையாக நாங்கள் நோன்பை படுத்தியிருக்கிறோமா? இந்த வருடத்தினுடைய ஹஜ் கடமையாக இருந்த அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றியிருக்கிறோமா? இந்த வருடத்தினுடைய ஜகாத்து கடமையாக இருந்த நான் அந்த ஜகாத்தை நிறைவேற்றியிருக்கிறேனா? இந்த வருடத்தினுடைய குர்பானினுடைய உல்ஹியாவுடைய அமலை நான் நிறைவு செய்திருக்கிறேனா? கண்ணியமிக்க மேலானவர்களே, இதுபோன்று ஒவ்வொரு அமல்களையும் நாங்கள் கணக்கெடுத்து ஒவ்வொரு அமல்களில் நாங்கள் பார்க்க வேண்டும்.
இந்த வருடத்தினுடைய அமல்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா, அல்லது இந்த வருடத்தினுடைய வளமையை போன்றே பாவத்தினுடைய காலங்கள் நேரங்கள் கழிந்திருக்கிறதா? கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, புதிய ஒரு வருடம் வருவது என்பது இன்று நம்முடைய அநேகமானவருடைய இருக்கக்கூடிய ஒரு பழக்கம்தான். மேலானவர்களே, ஒரு புதிய ஒரு ஆண்டை அடையும் பொழுது, அதாவது ஒரு வருடத்தை தாண்டி இன்னும் ஒரு வருடத்தை வரும்போது பேத்தை கொண்டாடுவது. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, புது வருடம் என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று அல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, புதிய வருடம் என்பது ஒரு வருடம் எம்மை விட்டு பிரிந்திருக்கிறது, ஒரு வருடம் எம்மை விட்டு கழிந்திருக்கிறது என்றால், ஒரு வருடம் நான் கபரை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன், ஒரு வருடம் நான் கபருக்கு நெருக்கமாக இருக்கிறேன். கபருக்கு நெருக்கமாகிய நான் சென்ற வருடத்தினுடைய அமல்களை, இபாதத்துகளை நான் முழுமையாக நிறைவு செய்திருக்கிறேனா, அல்லது பாவமான காரியங்களில் தொழுகையை பாழ்படுத்தி, நோன்பை வீணடித்து, இபாதத்துகளையும் செய்யாமல், குர்ஆன் திலாவத்துகள் செய்யாமல், தௌபாக்கள் இஸ்திக்பார்கள் செய்யாமல் என்னுடைய காலங்களை கழித்திருக்கிறேனா என்று நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நமக்கு தெரியும் காலத்தினுடைய வேகம் எவ்வளவு வேகமாக காலம் சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் சொல்றோமா இல்லையா? இந்த ஜும்ஆ முடிஞ்சு அடுத்த ஜும்ஆ வாரத்துகளில எவ்வளவு அவசரமாக ஜும்ஆ வருது, எவ்வளவு அவசரமாக காலம் வருது, எவ்வளவு அவசரமாக நோன்பு வருது, எவ்வளவு அவசரமாக பெருநாள் வருது. எண்ணத்துக்குரிய மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா யதகாரபல் ஸமான். காலங்கள் சுருக்கப்படாத வரையில், காலங்கள் வேகமாக செல்லாத வரையில் கியாமத்துடைய நாள் வராது என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காலங்கள் சுருக்கப்படுவது, காலத்தின் சுழற்சிகள் வேகமாக செல்வது, அது கியாமத்துடைய நாளுடைய அடையாளம். மேலானவர்களே, கியாமத்துடைய நாளை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு வேகமாக போகும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபதகூனு ஸனத்து கஷ்ஷஹர். ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்று செல்லும், ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்று வேகமாக சென்றுவிடும். வயகூனு ஷஹ்ரு கல் ஜும்ஆ. ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்று செல்லும், ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்று வேகமாக கழிந்துவிடும். வதகூனுல் ஜும்ஆத்து கல் யௌம். ஒரு வாரம் ஒரு நாளை போன்று வேகமாக செல்லும். இன்று பார்க்கிறோமா இல்லையா மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே? காலை ஆகினால் எவ்வளவு வேகமாக இரவை அடைகிறோம், இரவாகினால் எவ்வளவு வேகமாக காலை அடைந்து விடுகிறோம். வேகமாக காலங்கள் நேரங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வயகூனுல் யௌம் கஸ்ஸாஅ. ஒரு நாள் ஒரு மணித்தியாலத்தை போன்று சென்றுவிடும், ஒரு நாள் ஒரு மணித்தியாலத்தை போன்று சென்றுவிடும். மக்ரிபுடைய தொழுகையை தொழுது வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் இஷாவுடைய அதானை கேட்கிறோமா இல்லையா? எவ்வளவு வேகமாக காலம் சென்று கொண்டிருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மணித்தியாலம் இருக்கிறதே, நெருப்பிலிருந்து ஒரு தணலை எடுத்து, ஒரு விறகை பத்த வைக்கப்பட்ட ஒரு விறகு கட்டை எடுத்து ஆட்டினால் அதனுடைய தொழில்கள் எப்படி பறந்து நூர்ந்து விடுமோ, அதை விட வேகமாக ஒரு நாள் கழிந்து விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, காலங்கள் நேரங்கள் வேகமாக செல்வதென்பது, காலம் முடிவடைவதென்பது, நாம் வேகமாக கபரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அஜல், எங்களுடைய ரிஸ்குகள் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. மௌத்தை வேகமாக நாங்கள் அடைந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துடைய காலங்கள் நேரங்கள் கழிந்து கொண்டே இருக்கிறோம். மேலானவர்களே, படிப்பினை பெற வேண்டிய நாம் எதை சிந்திக்க வேண்டும்? என்னுடைய ஒவ்வொரு செகண்ட்களும் கழியும் பொழுது, ஒவ்வொரு வினாடியும் கழியும் பொழுது, ஒவ்வொரு 1000 காலங்கள் நேரங்கள் கழியும் பொழுது நான் சிந்திக்க வேண்டும், இவ்வளவு காலம் உலகத்தை வாழ்ந்திருக்கிறேன், இவ்வளவு காலம் நான் கபருக்கு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறேன். எண்ணிமிக்க மேலானவர்கள், இதைத்தான் எமக்கு காலங்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறது. கபருக்கு நெருக்கமாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய், கபருக்கு நீ அமல் செய்து தயாராக வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் இந்த காலங்கள் நேரங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. அலா தரவுன இலா லைலி வன் நஹார். இரவு பகலை நீங்கள் பார்க்கவில்லையா? யுப்லியானி
பிக்குள்ளி ஜதீதின் ஒவ்வொரு புதிய விடயங்களும் அது பழமையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொன்றும் புதுசாக வர புதுசி மேலானவர்களே அது பழையதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. மேலானவர்களே ஒவ்வொரு தூரமானவைகளும் நெருக்கமாகிக் கொண்டே இருக்கிறது. காலங்கள், நேரங்கள், மாதங்கள், வருடங்கள் என்பது நெருக்கமாக வந்து கொண்டே இருக்கிறது. வாக்களிக்கப்பட்ட மரணம் எங்களை வந்து அடைந்து கொண்டே இருக்கிறது. மேலானவர்களே யாருடைய அஜல் முந்திவிட்டதோ அவர்கள் முந்தி மரணித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களை குளிப்பாட்டி கபன் செய்து ஜனாதாக்களை அடக்கம் செய்து கொண்டே இருப்போம். எங்களுடைய மௌத்து வந்து எங்களை குளிப்பாட்டும் வரைக்கும், எங்களுக்கு சக்கராத்து வரும் வரைக்கும், எங்களை கொண்டு போய் கபரிலே வைக்கும் வரைக்கும் நாங்கள் சிந்திக்க மாட்டோம். சக்கராத்து வந்தவுடன் தான் காலத்தின் நேரத்தின் பெருமதி விளங்க ஆரம்பிப்போம். அப்பொழுதுதான் மனிதன் அவகாசம் கேட்க ஆரம்பிப்பான். ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹா. மேலானவர்களே காலங்கள் நேரங்கள் முடியும் போது சொல்லுவான், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் பிற்படுத்தக் கூடாதா, கொஞ்ச நேரம் அவகாசம் தரக்கூடாதா, விட்ட எல்லா அமல்களும் செய்து விட்டு வருகிறேன். எண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே காலம் எங்களுக்கு தரக்கூடிய படிப்பெண் என்ன தெரியுமா, என்ன பாடம் தெரியுமா? காலங்கள் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறைகிறது, இரவு வருகிறது, பகல் வருகிறது, மாலையாகிறது என்றால் விளங்கிக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் என்னை விட்டு சென்று கொண்டே இருக்கிறது. நான் கபருடைய வாழ்க்கையை நோக்கி, கபரை நோக்கி நான் நகர்ந்து கொண்டே இருக்கிறேன். என்னை மிக்க மேலானவர்களே, எனவே உலகத்துக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அனுப்பியது இந்த நிரந்தரமற்ற உலகத்திலே நிரந்தரமான ஆகிரத்துக்கு சம்பாதிப்பதற்காக வேண்டி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் லில் ஆகிரா, உலகம் ஆகிரத்துக்கு பயிர் செய்ய வேண்டிய ஒரு பயிர் நிலமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். மேலானவர்களே, கபூர்ல, சக்கராத்துல, மஹ்ஷருடைய மைதானத்துல எந்த அமல்களும் இபாதத்துகளும் கிடையாது. இபாதத் செய்வதற்கு, அமல் செய்வதற்கு தரப்பட்ட ஒரே ஒரு உலகம் இந்த உலகத்துடைய வாழ்க்கை மட்டும்தான். இங்கு மட்டும்தான் அமல் செய்ய முடியும். இங்குதான் தொழுகை, இங்குதான் குர்ஆன் ஓதுவது, இங்குதான் திக்ர் செய்வது, இங்குதான் தௌபா செய்வது. எண்ணிவிக்க மேலானவர்களே, கபூர்லையும் வேற எங்கும் மேலானவர்களே அமல்கள் இபாதத்துகள் செய்ய முடியாது. செய்வதற்கு தரப்பட்ட சந்தர்ப்பம் தான் உலகத்துடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் சென்ற வருடத்தினுடைய இந்த ஹிஜ்ரி ஆண்டு முடிய போகிறேன். இந்த 4-5 நாட்களில் இந்த வருடம் முடிந்து ஒரு புதிய ஒரு வருடத்தை நான் அடைய இருக்கிறேனே. சென்ற வருடத்தை, முடிய இருக்கக்கூடிய இந்த வருடத்தை எப்படி நான் கழித்திருக்கிறேன், எந்த அமல்களை கொண்டு அலங்கரித்திருக்கிறேன், அல்லது எத்தகைய பாவங்களினால் நான் அந்த வருடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன். எண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்திலே எதை சம்பாதிக்கிறோமோ, எதை செய்கிறோமோ அதுதான் கபருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எங்களுக்கு தர இருக்கிறான். அதனுடைய முடிவுதான் அந்த கியாமத்துடைய நாளையில் வலைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. அடியான், மனிதர்கள் எதை உலகத்தில் செய்கிறார்களோ அதற்கு தான் அவர்களுக்குரிய அந்த கூலிதான் அவர்களுக்கு கொடுக்கப்படும். எல்லா முயற்சிகளும், எல்லா தியாகங்களும், எல்லா கஷ்டங்களும் நாளைய கியாமத்துடைய நாளிலே விளங்க ஆரம்பிக்கும். மேலானவர்களே, கியாமத்துடைய நாளை சந்திப்பதற்கு முன்னால் உலகத்துடைய வாழ்க்கையில் கடைசி தருணம் சக்கராத்துடைய நிலைமையில், சக்கராத்துடைய நிலைமையில் உயிர் கைப்பற்றப்படும் பொழுது அனைத்தையும் அல்லாஹ் விளங்கப்படுத்துவான். மேலானவர்களே, மேலானவர்களே, எதை செய்தோமோ அதற்குரிய கூலி பரிபூர்ணமாக தரப்படும். அது நிச்சயமாக காண்பிக்கப்படும். நல்ல அமல்கள் செய்து சீதேவியாக வாழ்ந்து மௌத்தாகிறோம் என்றால் அதற்குரிய கூலியும் எங்களுக்கு அல்லாஹ் காட்டுவான். மேலானவர்களே, அதையும் அல்லாஹ் எங்களுக்கு தருவான். இல்ல தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜகாத் இல்ல, ஹஜ் இல்ல, தான தர்மம் இல்ல, பள்ளி பக்கம் இல்ல, தொழுகைக்கு வாரத்துக்கு நேரம் இல்ல, தொழுறதுக்கு எந்த நினைப்பு வரல, குர்ஆன வாழ்க்கையிலே புரட்டதில்லை, குர்ஆன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை, எந்த பயான, எந்த உபதேசத்தை, எந்த
ஏற்றுக்கொள்ள தயாரில்லை, என்ற வழி நான் போற வழி இதுதான் சரி என்று உலகம் தான் வாழ்க்கை என்று பெருமை எடுத்து வாழ்ந்தோம் என்றால் எண்ணிமிக்க சகோதரர்களே பெரியவர்களே நாளை அதையும் கண்டுகொள்வோம். நாளை அதற்குரிய கூலி எங்களுக்கு கிடைக்கும். மேலானவர்களே, அப்பொழுது கவலைப்படுவதனால், அப்பொழுது அவகாசம் கேட்பதனால், அப்பொழுது அல்லாஹ்விடத்தை கதறுவதனால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. மேலானவர்களே, தரப்பட்ட அனைத்தும் உலகத்தோடு முடிந்துவிடும். தரப்பட்ட அவகாசங்கள் அத்தனை உலகத்தோடு முடிந்துவிடும். அவகாசம் மௌத்துக்கு பின்னால் கிடையாது. மேலானவர்களே, எனவே உலகத்துடைய வாழ்க்கையிலே எதை நாங்கள் செய்கிறோமோ, எதை சம்பாதிக்கிறோமோ அதற்குரிய கூலியை தான் நாங்கள் அடைந்து கொள்வோம். மேலானவர்களே, இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் அமல செஞ்சுட்டு மன திருப்தி அடைகிறோம். 5 நேரம் தொழுகிறேனே, 5 நேரம் நான் தொழுகிறோனே, நான் நோம்பு வந்தோம் நோம்பு பிடித்துக் கொள்றேனே. மேலானவர்களே, கடமான ஜகாத்து கொடுத்துக் கொள்றேன். உம்ரா செய்ய வசதி இருந்த உம்ரா நான் செஞ்சிருக்கிறேன். ஹஜ் செய்ய வசதி இருந்தா ஹஜ் செஞ்சு நான் ஒரு ஹாஜியராக இருக்கிறேனே. வேளாணவர்களை திருப்தி அடைந்து கொள்கிறோம். கொஞ்சம் அமல்களை செஞ்சு அந்த வாழ்க்கையில நாங்கள் திருப்தி அடைகிறோம். ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் அப்படி அமல் செஞ்சவர்கள் திருப்தி அடையில்லை. மேலானவர்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படியாப்பட்ட சஹாபி. மேலானவர்களே, இரண்டாவது ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் கான பாதி நபியுன், எனக்கு பின்னால் நபி வருவது கிடையாது. நபி வருவதாக இருந்தால் அதற்கு தகுதியானவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக சொன்னார்கள். மேலானவர்களே, ஷைத்தான் ஒரு பாதையில் சென்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாதையில் சென்றால் ஷைத்தான் வேறொரு பாதையிலே செல்வான். அந்த அளவுக்கு ஈமான்தாரி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்திலே தான் பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக மாறியது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதமான நேர்மையான ஆட்சி செய்தவர்கள். இன்றும் அவருடைய ஆட்சி பேசப்படுகிறது. மேலானவர்கள், தக்வாவுள்ள ஒரு மனிதர். மேலானவர்களே, தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள், கத்தியால் குத்தப்படுகிறார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பால் கொடுக்கப்படுகிறது. பாலோடு சேர்ந்து இரத்தமும் மேலானவர்களே குடல்களை கிழித்துக் கொண்டு வெளியே வருகிறது. அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே இருக்கிறார்கள். மண்ணிலே இருக்கும் தலையை எடுத்து மடியிலே வைக்க பார்க்கிறார்கள். எண்ணிமிக்க சகோதரர்களே பெரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வைலக யா உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கே சொல்லிக் கொள்கிறார்கள், உமரே உனக்கு நாசம் உண்டாகட்டும். வைல்லம் தக்ஃபிர் லக ரப்புக், உன்னுடைய ரப்பு அல்லாஹ் உன்னை மன்னிக்கல்லாண்டா உனக்கு இன்றைய நாள் நாசம் உண்டாகட்டும் என்பதாக சொல்லும் பொழுது வேளாணவர்களே பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் தோழர்கள் கேட்கிறார்கள், உமரே ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு சிறப்புக்குரிய மனிதராக இருக்கிறீர்களே, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்களே, உங்களுடைய சுவர்க்கத்தை நபி அவர்கள் பார்த்திருக்கிறார்களே, இந்த அளவுக்கு சிறப்புக்குரிய மனிதராக இருக்கிறீர்களே, ஏன் இப்படி நீங்கள் சொல்ல வேண்டும்? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள் தான், இப்பொழுது இந்த சக்கராத்துடைய நிலைமையில் என்னுடைய நிலைமை யாருக்கு தெரியும்? எண்ணிமிக்க சகோதரர்களே பெரியவர்களே, மௌத்தே பயந்தார்கள். என்னுடைய முடிவு எப்படி இருக்குமோ என்று பயந்தார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, நாங்கள் எங்களிலே யாருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறது? மேலானவர்களே, 5 நேரம் அதான் சொல்லப்படுகிறது, எல்லோருடைய காதுகளுக்கும் அதான் கேட்கிறது. கண்ணியமிக்க மேலானவர்களே, எத்தனை பேர் இமாம் ஜமாத்தோடு தொழுகைக்கு வருகிறோம்? எத்தனை பேர் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகிறோம்? எத்தனை பேர் நாங்கள் தொழுகையை நிறைவேற்றுகிறோம்? சிந்தித்து பாருங்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே பெரியவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய மருமகன். கண்ணியமிக்க சகோதரர்களே பெரியவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அலியே, சுவர்க்கத்தில் என்னுடைய வீட்டுக்கு முன்னால் தான் உங்களுடைய வீடு இருக்கும். சுவர்க்கத்தில் என்னுடைய வீட்டுக்கு முன்னால் தான் உங்களுடைய வீடு இருக்கும். எண்ணிமிக்க மேலானவர்கள் யார்? உமர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்து வாலிபர்களின்
ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்தின் வாலிபர்களின் தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, சக்கராத்திலே என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அமல்களும் இபாதத்துகளும் செய்து ஒரு தக்வாதாரியாக ஒரு வலியுள்ளாக வாழ்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, மின் கல்லத்தி ஸாது, என்னுடைய கட்டி சாதனங்களோ குறைவாக இருக்கிறது. நீண்ட ஒரு பிரயாணத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன், நீண்ட ஒரு பிரயாணம் செல்ல வேண்டி இருக்கிறது, ஆனால் எடுத்துக்கொண்ட கட்டி சாதனங்களோ மிக குறைவாக இருக்கிறது. நான் போக வேண்டிய பாதைகளும் வெறுமையானதாக வெறுமையான பாதையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க மேலானவர்களே சொல்கிறார்கள், மவுத் என்ற பயணம் ஒரு நீண்ட ஒரு பயணம். அது எந்த அமலும் செய்யவில்லையே, எந்த இபாதத்தும் செய்யவில்லை. யார் சொல்கிறார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்தை கை செய்யப்படுகிறார்கள் என்றால், கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சிந்தித்து பாருங்கள். உலகத்தில் என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மேலானவர்களே. ஒவ்வொரு நாளும் காலை அடைந்தவுடன் எழும்புகிறோம் மேலானவர்களே, தொழிலுக்கு செல்கிறோம், வேலை வெற்றிகளை செல்கிறோம் மேலானவர்களே, மாலையாகிறது, இரவாகிறது, இரவு வந்து தூங்குகிறோம். இப்படியே காலங்கள், நேரங்கள் 10 வருடம், 20 வருடம், 30 வருடம், 40 வருடம் என்று மேலானவர்களே 60-70 வருட வாழ்க்கையை கழித்திருக்கிறோமே மேலானவர்களே. திடீரென்று மௌத்து வந்துவிட்டால் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம் மேலானவர்களே? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? எனக்கு பதில் சொல்வதற்கு என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம்? மிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே கழித்த காலங்களை சிந்தித்து பாருங்கள், கழித்த நேரங்களை சிந்தித்து பாருங்கள். எத்தனை இரவுகளை கழித்திருக்கிறேன், எத்தனை பகல்களை கழித்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையுடைய வயதை வைத்து சிந்தித்து பாருங்கள். எத்தனை காலங்கள், எத்தனை வினாடிகள், எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் உலகத்திலே வாழ்க்கையை நான் கழித்திருக்கிறேன். இன்றோ நாளையோ மௌத்து வந்து என்னை சந்திக்க இருக்கிறது. நான் கபருக்கு போக வேண்டி இருக்கிறது. மேலானவர்களே, மௌத்து வந்தால் என்ன செய்வது மேலானவர்களே? எங்களை பார்த்து மலக்குல் மௌத் நீங்க தயாராண்டி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வோம் மேலானவர்களே? எங்களை பார்த்து இன்றைக்கு அவன ரூஹ எல்லாம் எடுக்குமாறு சொல்லி இருக்கிறான், இன்றைக்கு அவன காலையில ரூஹ எடுக்குமாறு சொல்லி இருக்கிறான். இரவுல வந்து நீங்க மௌத்தாக தயாரான்னு கேட்டால் என்ன பதில் சொல்வதற்கு நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம். எண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, யாரிடத்திலும் கேள்வி கிடையாது. வாருங்களா இல்லையா, மௌத்தாக ஏழுமா ஏழதா, விருப்பமா இல்லையா, எந்த கேள்வியும் இல்ல. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மௌத்தாகித்தான் ஆக வேண்டும் மேலானவர்களே. குறித்த நாள், குறித்த நேரம், குறித்த இடத்தில் என்ன நன்மை செஞ்சாலும் சரி, என்ன பாவம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, உயிர் நிச்சயமாக கைப்பற்றப்படத்தான் போகிறது மேலானவர்களே. எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, சிந்தனை கேடுங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்களோடு இருந்தவர்கள், எங்களோடு இருந்து மரணித்தவர்களும் அவர்கள் இப்படி உலகத்தில் வாழ்ந்தவர்கள் தானே. மௌத்தாகி மன்னரை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, நாமும் ஒரு நாள் மௌத்தாக இருந்து கொண்டிருக்கிறோமே. நிச்சயமாக மௌத் எனக்கும் இருக்கிறது, எனக்கும் அந்த கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, எனக்கும் அந்த மஸ்ஸருடைய வாழ்க்கை இருக்கிறது, எனக்கும் அந்த சிராத் என்ற பாலம் இருக்கிறது, எனக்கும் சுவர்க்கமா நரகமா என்ற முடிவு கொண்டிருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நான் என்ன அமல் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை மிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது வர இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது, சங்கையான 4 மாதங்களை பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லும் பொழுது, வலா தஸ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், இதிலே நீங்கள் அநியாயம் செய்துவிட வேண்டாம். மேலானவர்களே, பொதுவாக எப்பொழுதும் எக்காலத்திலேயும் மேலானவர்களை அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் என்பது பாவம் செய்து நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது. விசேடமாக இந்த மாதங்களில் துல்காதாவுடைய, துல்ஹிஜ்ஜாவுடைய, முஹர்ரமுடைய, ரஜபுடைய சிறப்பித்து சொல்லப்பட்ட இந்த 4 மாதங்களில் விசேடமாக நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொள்வது என்பது கண்ணியமிக்க மேலானவர்களே விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் செய்யக்கூடிய பாவம் அது நாம் நமக்கு செய்யக்கூடிய அநியாயம்
அநியாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் செய்யக்கூடிய பாவம் இருக்கிறது, இந்த பாவங்கள் அத்தனையும் தனக்கு தானே செய்யக்கூடிய அநியாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இதைத்தான் குர்ஆனிலே சொல்கிறான், வகுல்லன் அகذنا بذنبه ومنهم من أرسلنا عليه حاصبا ومنهم من أخذته الصيحة ومنهم من خسفنا به الأرض ومنهم من أغرقنا. இலானவர்களே, பாவம் செய்து அழிக்கப்பட்ட சமுதாயத்தை அல்லாஹ் பேசுகிறான் குர்ஆனிலே. சில மக்கள் அவர்கள் செய்த பாவத்தினால் அல்லாஹ் பயங்கரமான கல்மாரிகளை பொழிய வைத்து பயங்கரமான காற்றுகளை அனுப்பி, எந்த பயங்கரமான காற்று தெரியுமா, பூமியிலிருந்து வானம் வரைக்கும் உயர்த்தி அல்லாஹ் தலைகீழா புரட்சி அல்லாஹ் அளித்தான் ஒரு சமுதாயத்தை. இன்னும் ஒரு சமுதாயத்தை வமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா வமின் மன் அகதத்து ஸைஹா, இன்னும் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் சத்தத்தின் மூலமாக இடி முழக்கத்தின் மூலமாக ஒரு மலக்கை சொல்லி ஒரு மலக்குடைய சத்தத்தின் மூலமாக முழு சமுதாயத்தையும் அல்லாஹ் அளித்தான். இன்னும் சிலர்களை வமின்ஹும் மன் ஹஸபனா பில் அருள், சில மக்களை அல்லாஹ் பூமிக்குள்ளால் சுழி வாங்கிக் கொண்டான். காரூனும் காரூனை சார்ந்தவர்களும் பூமிக்குள்ளால் சுழி வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் வமின்ஹும் மன் அக்ரக்னா, ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படைவட்டாளங்களும் ஏராளவர்களே தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். யார் இவர்கள்? உலகத்தில் எங்களை விட்ட ஆள் இல்லை என்று பெருமை பேசியவர்கள் மேலானவர்களே. காரூன் மிக பெரும் சொத்துக்கு சொந்தக்காரன். காரூன் மேலானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு பணக்காரன் காரூன். அவனை விட மிகப்பெரிய பணக்கார உலகத்தை யாரும் இருக்கவில்லை. அவ்வளவு சிறந்த, அவ்வளவு கொடைவல்ல, அவ்வளவு சிறந்த ஒரு பணக்காரன் அவன். கண்ணியமிக்க மேலானவர் ஃபிரௌன் யார்? மிகப்பெரிய ஆட்சியாளன் அவன். மிகப்பெரிய ஆட்சியாளன் அவன். கிட்டத்தட்ட 400 வருடங்கள் ஆட்சி செய்தான் ஃபிரௌன் மேலானவர்களே. ஆட்சியை பாதுகாப்பதற்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொலை செய்தவன் ஃபிரௌன். எண்ணிமிக்க மேலானவர்களை யாரும் அவனை அசைக்க முடியாது. தனியான ஒரு ஆட்சி செய்தவன் ஃபிரௌன். எண்ணிமிக்க மேலானவர்களை முழுவ எண்ணானது. அல்லாஹ் சொல்கிறான், பெருமை எடுத்தார்கள். அறிவை வைத்து, ஆட்சியை வைத்து, அதிகாரத்தை வைத்து, உடல் ஆரோக்கியத்தை வைத்து பெருமை அடித்த அத்தனை பேரை நாங்கள் அழித்திருக்கிறோம். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வமா கான அல்லாஹு லியظலிமஹும், அல்லாஹ் சொல்கிறான், நாங்க யாருக்கும் அநியாயம் செய்யல, நாங்க யாருக்கும் அநியாயம் செய்யல. வலாகின் கானூ அன்ஃபஸஹும் யظலிமூன், அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் செய்த பாவத்தினால் அநியாயம் செய்யப்பட்டார்கள். பாவத்தை செஞ்சு அநியாயம் செய்வதற்கு, அநியாயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்க தகுதி என்று அநியாயத்தை கேட்டு வாங்கியவர்கள் இவர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களையும் அழிப்பதற்கு, எங்களுக்கும் தண்டனை தருவதற்கு, எங்களுக்கும் சோதனை தருவதற்கு அல்லாஹ்வுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் சிந்திப்போம் மேலானவர்களே. உள்ளத்துக்கு அடுப்போம், சிந்தனைக்கு அடுப்போம். மவுத் என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் அழித்து காட்டிருக்கிறான், அல்லாஹ் வாழ வைத்து காட்டிருக்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, எனவே எங்களுக்கு நாங்கள் குறிப்பாக இந்த மாதத்திலே ஒரு புதிய ஒரு வருடத்தை அடைய இருக்கிறோம். முஹர்ரம் மாதம் நீயத்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலானவர்களே. இந்த வருடம் முடியும் பொழுது, அடுத்த இதய ஆண்டை நான் அடையும் பொழுது ஒரு சீதேவியான மனிதனாக ஆக வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ரகாத் தொழுகை கூட, ஒரு நேர தொழுகை கூட நான் தவறவிடாமல் தொழுது வருவேன் என்ற நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வருடத்தினுடைய ஜகாத்தை நான் நிறைவேற்றுவேன், அடுத்த வருடத்தினுடைய ஹஜ்ஜை நான் நிறைவேற்றுவேன், அடுத்த வருடத்தினுடைய குர்பானி கொடுப்பதற்கு நான் இப்பொழுதிலிருந்தே நான் தயாராகுவேன் என்று மேலானவர்களே, ஒரு வாழ்க்கையிலே உலகத்தை சம்பாதிப்பதற்கு எவ்வளவு திட்டம் தீட்டுகிறோம். காலையில் எழும்ப வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும், யாரும் பணம் வசூலிக்க வேண்டும், யாரும் ஐடியா கேட்க வேண்டும், ஒரு வீடு கட்டுவதற்கு, ஒரு காணி வாங்குவதற்கு, அதை வாங்கி வீட்டை கட்டி வாகனங்கள் வாங்கி தொழிலை அமைத்துக் கொண்டு
திருமணங்கள், குழந்தைகளுடைய மேலானவர்களை பிளான் பண்ணி அனைத்தையும் செய்கிறோம் என்றால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஏன் பிளான் பண்ணக்கூடாது? ஏன் சிந்திக்க கூடாது? மேலானவர்களே, அத்தனையும் செய்துவிட்டு அத்தனையும் இருக்கும் பொழுது நாம் யாருக்காக சம்பாதித்தோமோ, யாருக்காக கஷ்டப்பட்டோமோ அத்தனை சொத்து செல்வங்களையும் வைத்துவிட்டு வெறுங்கையோடு நாங்கள் மௌத்தாக வேண்டி வரும். மேலானவர்களே, வெறுங்கையோடு தான் எங்களை கஃன் செய்வார்கள், வெறுங்கையோடு எங்களை பள்ளிக்கு கொண்டு வந்து வைப்பார்கள், வெறுங்கையோடு கபூரில் வைத்து மண்ணை மூடி வைத்து வந்துடுவார்கள். மேலானவர்களே, யாருக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறோம், யாருக்காக சம்பாதித்திருக்கிறோம், என்ன பிரயோஜனத்தை கண்டிருக்கிறோம்? மேலானவர்களே, தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, பள்ளி இல்ல, பள்ளியிட சிந்தனை இல்ல, ஒரு அமலும் இல்ல, அத்தனையும் மண்ணாக்கிட்டு இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்காக செய்கிறோம். என்ன பிரயோஜனத்தை கண்டிருக்கிறோம்? கண்ணிமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே வாழ்க்கை ஒவ்வொருவருடைய மௌத்து வேகமாக வந்து கொண்டிருக்கிறது, வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், எல்லோரும் கேள்விப்பட்டதால் சென்ற வருடம் என்னை விட 2 வயது குறைந்த ஒரு ஆலிம், மேலானவர்களே, மஸ்ஜிதிலே இமாமாக இருந்தவர், இந்த பிரதேசத்திலே மஸ்ஜிதிலே இமாமாக இருந்தவர், பெருநாளுடைய விடுமுறைக்கு வீட்டுக்கு சென்றார். திடீரென்று ஒரு வருத்தம், இரவு கோல் வருகிறது, அந்த அடியார் மௌத்தாகிவிட்டார். அல்லாஹும் அஃபிர் லஹு வரஹம்ஹு. கண்ணிமிக்க சகோதரிகளே, 3-4 நாட்களாகிறது ஜனாஸா அடக்கம் செய்யப்பட்டு. மேலானவர்களே, மௌத்து யாருக்கு எப்படி வர வேண்டும் முடிவு செய்ய முடியாது. மேலானவர்களே, 1000 வருடங்களுக்கு மேலால் அல்லது மௌத்தாக மாற்றோம் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பது போன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே சகோதரிகளே, பெரியவர்களே, ஹிஜ்ரி 1448 முஹர்ரம் மாதத்தை ஒரு புதிய ஒரு வருடத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம். அந்த வருடத்தையாவது அமல்களோடு இபாதத்துகளோடு கழிப்பதற்குரிய முயற்சிகளை செய்வோம். எனவே அந்த முஹர்ரம் மாதத்தை செய்ய வேண்டிய விசேடமான ஒரு அமல் தான் ஆஷூரா, தாசுவாவுடைய நோன்புகளை நோட்பது. காலங்கள் நெருங்கும் பொழுது அதனை விளக்கங்கள், சிறப்புகள் சொல்லப்படும். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய வருடத்தை சிறப்பான வருடமாக அல்லாஹ் ஆக்கர் புரிவானாக. அமல்கள் செய்வதற்கு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தர் புரிவானாக. காலங்கள் எந்த